ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் தக்ஷண சித்ரா மியூசியம், அதோட பார்ட் 2 தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, முட்டுக்காடு தாங்க, எம்ஜிஎம் பக்கத்தில் தாங்க இருக்குது. இது மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் 10 o'clock ஸ்டார்ட் ஆகி 6 pmங்க. ஹாலிடேஸ்னால் 10 to 7 pmங்க. டியூஸ்டே மட்டும் லீவுங்க. ஓகேங்களா. இந்த தக்ஷண சித்ரா மியூசியம் ஆல்ரெடி நான் பார்ட் 1லேயே சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இந்த 4th சவுத் சைடோட கல்ச்சர்ஸ், ஓல்டு கல்ச்சர்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதை பற்றி தாங்க இந்த இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு நம்மளுக்கு கம்மி பட்ஜெட் எங்கே போகலாம் அப்படின்னா, இந்த லீவுக்கு ஹாலிடேஸ்க்கு பிள்ளைகளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். நல்லா இருக்கும், யூஸ்ஃபுல்லுங்க. பிள்ளைங்களும் நல்லா போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கவும் இடங்கள்லாம் இருக்குது. பார்த்திங்களா, இந்த மாதிரி வீடுங்கள்லாம் நம்ம சவுத் சைடு செட்டிநாடு மாடல், காரைக்குடி மாடல், இதுமாரி நிறைய சைடு வீடுங்க. அப்புறம் நம்ம முன்னாடி குடிசை வீடு எப்படி இருந்தது இதுமாரி. அப்புறம் இதை பாருங்கள், பிராமின்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அக்ரஹார வீடு தாங்க இது. ஸோ அவங்க எப்படி யூஸ் பண்ண வீடு, அந்த காலத்தில் பிராமின்ஸோட வீடெல்லாம் இப்படி தானேங்க, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அவங்களாம் ஒன்றா இருப்பாங்க. ஸோ அந்த மாடல் வீடுங்க சூப்பராக இருந்துச்சு. அந்தளவுக்கு பார்த்ததில்ல, போனதில்லை, டிவியில் பார்க்குறதோட சரிங்க. இப்போ நேரில் போய் இதெல்லாம் நம்ம அனுபவிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓல்டு ஸ்டைல் மாடல் வீடு. இதில் உள்ள என்னென்ன இருக்குன்னா, நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே என்னென்னா, நான் ஆல்ரெடி இதில் போடாமல் மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த நம்ம பானை செய்வாங்க இல்லையா, குயவர்கள், அவங்களுடைய கைத்தொழில் நம்ம தமிழ்நாட்டில் அதை காமிச்சிருந்தாங்க. இங்கே ஒரு லேடி வந்திருந்தாங்க, அவங்களுக்கு எப்படி பண்ணலாம், அதுமாதிரி யார் வந்தாலும் 50 ரூபா 100 ரூபா தெரில, ஐ திங்க் மறந்துட்டேன். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லி தருவாங்க, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் அதுமாரி பானையை வணையலாங்க. இவர் தான் நல்லா கைட் பண்ணி சொல்லித்தராருங்க. பண்ணிட்டா அதை நம்மளுக்கே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, அதை பாருங்கள், அவர் தான் கைட் பண்ணுறாரு. இது நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் கூட பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் பண்ணலை. ஒன்லி வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த கால கைத்தொழில்கள், அப்புறம் நெசவு தொழில் பண்ணுறது, அங்கேயே விற்கிறாங்க. வேறு அதை வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். அதை நான் ஃபஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விவசாயத்தை பற்றி, அப்புறம் நம்மளுடைய அந்த கால கைத்தொழில்கள், குடிசை தொழில்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், பேப்பர்லேயே இதுமாரி கலர் கொடுத்துட்டு பெயிண்ட் அடிக்க வைக்கிறாங்க. அச்சு, இது பெயிண்ட்டை விட அச்சு சொல்லலாம். அச்சை வச்சு இதில் அடித்து கொடுத்துறாங்க. இங்கே ஃபாரினர்ஸ் வந்திருந்தாங்க, அவங்க பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்க, அவங்க ட்வின்ஸ் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அவங்களுக்கும் இதை கொடுத்துட்டாங்க. எப்படி பண்ணுன்றதை சொல்கிறாங்க. அதை வச்சு அந்த பிள்ளைங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி நான் போட்ட வீடியோ ஹெட்டிங் சென்னையில் இது போட இடமா அப்படின்னு தான் நான் அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நல்லாயிருக்கு, பசங்களுக்கு நல்லாயிருக்கும், டே ஃபுல்லாக பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு கூட திருவான்மியூர் அப்படி வரும்போது பீச் இருக்குது, பீச் பார்க்கலாம். நாங்கள் பீச் பார்த்துட்டு வந்தோம். ஃபுட்டு பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள கேன்டீன் இருக்குது, ஆனால் ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ப்ரைஸு ரொம்ப இல்லை. நாங்கள் போல், வேணும்னா லஞ்ச் அங்கே சாப்பிட்லாம். நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு, அதே இது பண்ணோம். நல்லா தான் இருந்துச்சுங்க. பாருங்கள், எப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தையும் அதேமாதிரி பண்ண, அவங்க அப்பா கைட் பண்ணுறாங்க, அம்மா கைட் பண்ணுறாங்க. இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் இந்த பேப்பர் கிராஃப்ட்டும் இருக்குது. அப்புறம் இந்த சிப்பியில் பெயிண்ட் அடிக்கிறது, இதில் என் பையன் செலக்ட் பண்ணது இந்த பெயிண்ட் அடிக்கிறது தான். ஸோ இதுமாரி நிறைய இருக்குங்க. அதை பண்ணிவிட்டு நம்ம கையிலே அதை கொடுத்துருவாங்க. இதுக்கு ப்ரைஸ் 50 ரூபா தான். 70, 60, 80, 90யும் இருக்குங்க. என் பையன் சூஸ் பண்ணது 50 ரூபா, 50 ருபீஸ். ஓகேங்களா. இந்த பாருங்கள், லாஸ்ட்டாக அப்படி வந்தது. இதோட ஃபுல் வீடியோவை நான் அதில் கொடுத்துருப்பேன். ஸோ இதுமாரி பசங்களை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு நம்ம பண்ணவும் வைக்கலாம். லைனாக டேபிள் போட்டிருக்காங்க, உட்காந்து பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன், பனை ஓலையில் செஞ்ச கிராஃப்ட்டு, இது அங்கேயும் விற்றாங்க, வாங்கணும். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அந்த காலத்து இது எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மெமரிஸு. இதை பாருங்கள், மாட்டு வண்டி, குதிரை வண்டி. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க, குதிரை வண்டி இது. அப்புறம் பீச் போய் நாங்கள் எல்லாமே கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு
பீச் செட்டிங் வச்சு விளையாடினா ஸ்பெண்ட் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். அந்த டே ஃபுல்லாகவே எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ஹாலிடேஸை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஹாலிடேஸ்க்கு பிள்ளைகளை ஃபேமிலியாக போய் கூட்டிகிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பட்ஜெட் டூராக இருக்குங்க இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.